கங்குவா ரிலீஸ் எப்போ தெரியுங்களா? விடுதலை 1ஆம் பாகத்தை விட 2ஆம் பாகம் செமையா பயங்கரமா இருக்கணும்ன்றதுக்காக அந்த நடிகரை முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க போறாங்களாம். அந்த அதிபயங்கர நடிகர் யார்? ரசிகர்கள் மனசு வந்து பாராட்டலைன்னாலும் கூட ரசிகர்கள் வாயை திறந்து பாராட்டுற மாதிரியான இனிமே படங்களுக்கு வைப்பாங்க போல இருக்கு. அதுக்கான ட்ரெண்டிங்கை இந்த படம் தொடங்கி வச்சிருக்குன்னே சொல்லலாம். அது என்ன படம்? அந்த மாதிரியான ட்ரெண்டிங் டைட்டில்ஸ் என்னென்ன? விஜய் சேதுபதியோட 51வது படத்தோட டைட்டிலை பார்த்தா எப்படி இப்படியெல்லாம் டைட்டில் வைக்கிறாங்கன்னு நினைக்க தோணுது. அந்த டைட்டில் எது? இன்றைய இளைஞர்கள் பகலறியானாகத்தான் இருக்காங்கன்னு பிரபல இயக்குனர் பேசியிருக்காரு. பகலறியான்னா என்ன? அப்படி பேசின இயக்குனர் யார்? எதுக்காக அந்த இயக்குனர் அப்படி பேசினார்? அப்படி இப்படி எப்படின்ற இந்த டாப் 5 அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். யூடியூபில் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சினிமா ஸ்கேன்ஸ் சேனல். இந்த வீடியோவை பார்க்க கிளிக் செய்த உங்கள் விரலுக்கும் உங்களுக்கும் நன்றிகள் பல. டாப் 5 அப்டேட்ஸ்ல இதோ டாப் 1 அப்டேட். சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்த கங்குவா படத்தோட டீசர் சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியான இந்த டீசர் குறுகிய காலத்திலேயே பல கோடி பார்வையாளர்களை பெற்ற நிலையில் தமிழ் புத்தாண்டன்னைக்கு படக்குழு புது போஸ்டர் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. 10 மொழிகள்ல வெளியாக போற இந்த கங்குவா படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லி இருக்காங்க. இந்த வருஷ தீபாவளிக்கு மாஸ் ஹீரோவோட படம் ஒன்று ரிலீஸ் ஆக போறது கன்ஃபார்ம். தீபாவளி ரிலீஸ் லிஸ்ட்ல வேற எந்தெந்த மாசான படங்கள் சேர போகுதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் 2. விடுதலை 2 படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க எஸ்.ஜே. சூர்யா கமிட் ஆகி இருக்கிறதா சொல்றாங்க. சாதாரணமாவே எஸ்.ஜே. சூர்யா நடிப்பு அரக்கன்னு பேர் வாங்கினவர். விடுதலை 2 வெற்றிமாறன் சாரோட படம்ன்றதால இதுவரைக்கும் நாம எந்த படத்திலையும் பார்க்காத எஸ்.ஜே. சூர்யாவோட அதிபயங்கரமான நடிப்பை இந்த படத்துல எதிர்பார்க்கலாம். அடுத்து இப்ப நாம பார்க்க போற அப்டேட் 3. வாமா என்டர்டெயின்மெண்ட் சார்பில் ஜாகிர் அலி தயாரிப்புல வினீஷ் மில்லேனியம் இயக்கத்துல புது படம் ஒண்ணுல யோகி பாபு நடிச்சிட்டு வர. யோகி பாபு நடிச்சிட்டு வர இந்த படத்துக்கு ஜோரா கைய தட்டுங்கன்னு பேர் வச்சிருக்காங்க. படத்தோட பேரை சொன்னாலே படத்தை பாராட்டுற மாதிரியான இந்த மாதிரியான டைட்டில்ஸ் ட்ரெண்டிங் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆமாங்க, எதிர்காலத்துல வரப்போற டைட்டில்ஸ் பத்தி ஜோசியம் சொல்றேன், இப்பவே நோட் பண்ணிக்குங்க. விசில் போடு படம் செம படம், செம மாஸ், வேற லெவல் மூவி, செம மூவி, எக்ஸலண்ட் மூவி, மாஸ் மூவி, சினிமானா இதுதான், டக்கர் மூவி. இப்போ நான் சொன்ன இந்த டைட்டில்ஸ் எல்லாமே என்னோட சொந்த சரக்குன்றதால யார் வேணும்னாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். கேஸ் போட மாட்டேன், ஏன்னா கேஸ் போடுற அளவுக்கு எனக்கு ஞானம் எல்லாம் எதுவும் இல்லைங்க. புரியும்னு நம்புறேன். அடுத்த அப்டேட் 4. விஜய் சேதுபதியோட 51வது படத்துக்கு ஆஷ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. அதாங்க சீட்டு கட்டில ஜாக்கி குயின் கிங் ஆஷ்ன்னு வரும் இல்லைங்களா? அந்த ஆஷ் சூதாட்டத்தை மையமா வச்சு நகர்ற இந்த படத்துக்கு ஆஷ்ன்னு பேர் வச்சிருக்கிறத பார்த்தா எப்படி இப்படி எல்லாம் செமையா யோசிக்கிறாங்கன்னு நினைக்க தோணுது. டாப் 5 அப்டேட்ல 5வது அப்டேட் இதோ. அறிமுக இயக்குனர் முருகன் இயக்கத்தில் 8 தோட்டாக்கள் படத்தில் நடித்த வெற்றி நாயகனா நடிச்சிருக்கிற புது படம் பகலறியா. இது சஸ்பென்ஸ் கலந்த த்ரில்லர் படமா உருவாகி இருக்கு. மே 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த படத்தோட இசை மற்றும் ட்ரைலர் வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்துச்சு. இந்த விழாவில் கலந்துகிட்ட இயக்குனர் பேரரசு என்ன பேசி இருக்காருன்னா, பகலறியான்னா பகலை பார்க்காதவன் அர்த்தம். இன்றைய இளைஞர்கள் பகலறியானாகத்தான் இருக்காங்க. ஒரு இரவுல நடக்கிற கதையை பரபரப்பா படமாக்கி இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. பகலறியான்னு தூய தமிழ்ல பேர் வச்சதை பிரிச்சு மேஞ்சி புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு பதிலா நைட் பேடுன்னோ இல்ல நைட் மேல் பேடுன்னோ பேர் வச்சிருந்தா ஈஸியா புரிஞ்சிருக்கும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது பத்தின உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் புது தெம்பு கிடைக்கும். இதே மாதிரி சுவாரஸ்யமான செமையான அப்டேட்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.